விஜய் மாதிரியான அரசியல் கட்சிகளுக்கு நீங்கள் வாக்கு செலுத்த விரும்பினீர்கள் என்றால் உங்கள் தலையில் நீங்களே மண்ணை வாரி போட்டுக் கொள்வதற்கு சமம். மற்ற கட்சிகளில் தொண்டர்களுக்குத்தான் அரசியல் தெரியாது, அந்த கட்சியில் தலைவனுக்கே அரசியல் தெரியாது. அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பேசுகிறார், விஜய் 3-4 தொகுதிகளில் போட்டியிடுவார் என்று பொதுச் செயலாளர் பேசுகிறார். 3-4 தொகுதிகளில் போட்டியிட்டால் தேர்தல் ஆணையம் கட்சியை தடை செய்து சிறையிலே விடித்து தள்ளிவிடும். இது கூட தெரியாத தலைமை தற்குறியாக இருக்கிறார் பொதுச் செயலாளர் அவர்கள். அதே பொதுச் செயலாளர் தமிழகத்திலே 117 தொகுதியிலே வெற்றி பெற்றார், விஜய் நாடாளுவார் என்று பேசுகிறார். அடம் மடையர்களே, 117+1 118. எத்தனை தொகுதி ஜெயிச்ச நாட்டாளர்னு கூட ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கு தெரியலன்னா அது எவ்வளவு பெரிய அசிங்கம், எவ்வளவு பெரிய அவமானம். எங்க மேடையில நடிக்கிறாருங்க. கடைசி மேடையில மாடு பத்தி, ஜல்லிக்கட்டி பத்தி ஒரு கதை சொன்னார். என் ஊர்காரன்லாம் ரொம்ப கோபமாயிட்டான். என் நண்பர்கள் பல பேர் ஜல்லிக்கட்டில் மாடுபிடி வீரன், பல பேர் மாடு வளர்க்கிறான். நான் திருச்சியை சார்ந்தவன். திருச்சியிலே மாடுபிடிக்கென்று புகழ்பெற்ற நிறைய பகுதிகள் உண்டு. பெரியமளவுபாறை, சின்னமளவுபாறை, திருவரம்பூர், சூரியூர், நடராஜபுரம், கூத்தாப்பரு, இந்த மாதிரி நிறைய ஊர்கள் உண்டு. இந்த மாதிரி ஊர்களில் நிறைய என்னுடைய மாடுபிடி நண்பர்கள் உண்டு, மாடு வளர்க்கக்கூடியவர்கள் உண்டு. இவர் மேடையிலே பேசுகிறார். என்ன பேசுகிறார்? சிலிர்த்து நிற்கிற ஒரு ஜல்லிக்கட்டு மாடு, அந்த மாட்டின் முன்னாலே ஒரு சிறுவன் பாக்கெட்டிலே இருந்து புல்லுக்கட்டை எடுத்து ஜல்லிக்கட்டுக்கு மாட்டுக்கு காட்டி அந்த மாட்டை அப்படியே அரவணைத்து அள்ளி கொண்டு போய் தனியாக வறுத்து தின்று விட்டான். இப்படி பேசுகிறார். எவ்வளவு பைத்தியார்த்தனம். நீ ஜல்லிக்கட்டி பார்த்துருக்கிய? இல்லை, நான் கேட்குறேன், விஜய் கேட்குறேன், நீங்கள் மாடு அணைஞ்சிருக்கிறீங்களா? மாட்டு வேடிக்கைக்கு போயிருக்கிறீங்களா? மாட்டை டாடா ஏஸில் ஏற்றி மாட்டு வேடிக்கைக்கு கொண்டு போயிருக்கிறீங்களா? டோக்கனுக்கு அடிச்சு பிடிச்சி டோக்கன் வாங்கியிருக்கிறீங்களா? என்ன தெரியும் மாட்டை பத்தி? மாடு முட்டிருக்க, புல்லுக்கட்டை காட்டு வரான், சொருவணிச்சு வச்சுக்க. இன்னைக்கு ஒரு கதை, யானை கதை. இப்பெல்லாம் மனுஷங்களை பத்தி பேசுறதே இல்லை. மாடு யானை அப்படி போயிடுறது. மேடையில் என்ன, அந்த மேடையில் அழுகுறாரு. என்ன இப்படி பண்ணிட்டு, ரொம்ப எமோஷனலா நடிக்கிறாரு. லிட்ரலா நடிக்க தெரியல, நடிப்பு எடுபட மாட்டேங்குது, ஆனா நடிக்கிறாருன்னு தெரியுது. எனக்கு என்ன ஒரே சந்தேகம்னா, இந்த ஆளை வச்சு எப்படா டைரக்டர்லாம் வெற்றி படம் கொடுத்தீங்க? நடிக்கவே தெரியாத ஒரு ஆளை வச்சு எப்படி அது? நல்ல வேளை வெற்றிமாறன் மாதிரியான டைரக்டரோடலாம் விஜய் படம் பண்ணல. இடையில ஒரு முயற்சி நடந்துச்சு. வெற்றிமாறன்ட்டெல்லாம் விஜய் சிக்கியிருந்தாருன்னா ஷூட்டிங் ஸ்பாட் ரணகலம் ஆயிருக்கும். உலகத்தில் இருக்கிற எல்லா கெட்டவத்தையும் சொல்லி திட்டிருப்பான் அந்த மனுஷன். அது கூட பரவாயில்ல, பாலா கிட்டெல்லாம் விஜய் மாட்டியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். விஜயோட படம் திரையரங்கத்தில் வந்திருக்காது, பேப்பர்ல வந்திருக்கும். ஒரு நடிகர் இந்த நாட்டுக்குள்ளாக அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் அரசியல் மயப்படுத்தப்படாதவர்கள், அரசியல் மயப்படுத்தப்படுவதை விரும்பாதவர்கள், விரும்பாதவர்கள் மூடப்படும். அப்போ என்னன்னா, ஒரு கட்சி தலைவன் என்ன நினைக்கணும்னா, தன்னுடைய தொண்டர்களை அரசியல் படுத்தணும்னு நினைக்கணும். விஜய் அரசியல் படுத்த நினைக்கவும் மாட்டார். ஏன்? தாவேகாவினுடைய தொண்டர்களுக்கு உண்மையிலே அரசியல்னு என்னன்னு தெரிஞ்சா அவன் அந்த கட்சியில் இருக்க மாட்டான். அதுதான் பெரிய பிரச்சனை. நீங்க சிந்திச்சு பாருங்களேன், என்னென்ன காமெடிகளை பண்றாங்க. ஒருத்தன் சொல்றான், அந்த கட்சியினுடைய தொண்டன் 65 வயசுக்கு மேல இருக்கிற எவனுக்கும் ஓட்டுரிமை கொடுக்க கூடாது, பரிச்சரணம்ங்கிறான். எதுக்குடா? ஏன்னா இவனும் ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்டா உனக்கு ஓட்டு போட மாட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக ஓட்டுரிமையை பறிக்க சொல்றது எப்படா? அது என்னடா, எந்த விதத்துல நியாயம்? சொல்லுங்க. கொள்கை தலைவர் யாருன்னு கேட்குறாங்க அந்த கட்சிக்கார தொண்டன்ட்ட. ஈரோட்ல இருந்து ஒருத்தர் வந்தாரு, அவர் தான். யாரு? செங்கோட்டையன் சொல்றான். செங்கோட்டையன் 45 வருஷ அரசியல்வாதி, 9 முறை எம்எல்ஏ, பல முறை அமைச்சர், பல முதலமைச்சரை பார்த்தவர். கரகம் தாவேக்கால போய் சிக்கிக்கிட்டாருங்க. எதுக்கு தாவேக்கா போனாருன்னு இன்ன வரைக்கும் உட்கார்ந்து யோசிக்கிறாப்புல. காரணம் முடிப்பட மாட்டேங்குது. தாவேக்கா காரணம் அவரை ஏன் சேர்த்துக்கிட்டோம்னு தெரியல, இவருக்கும் தாவேக்கால ஏன் சேர்ந்தோம்னு தெரியல. நம்ம அரசியல் இருக்கவே நம்ம அனுபவத்தை வச்சு ஏதாவது கணிப்போம்னு பார்த்தா நமக்கே தெரியல எதுக்கு போனார்னு. அவ்வளோ பெரிய மனுஷன் போய் நிற்கிறாரு, விஜய மறைக்கிறாருன்னு கீழே அந்த கட்சிக்காரன், ப்ரோ நவுந்து நின்னுங்க ப்ரோங்கிறான். யாரு? செங்கோட்டையன். அட கடவுளே,
நாஞ்சில் சம்பத்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் டயலாக்கா அவருக்கே சொல்லணும்னா அவசியமே இல்லாமல் பிறந்த மனிதன் நாஞ்சில் சம்பத். அவர் நாஞ்சில் சம்பத் இல்லாத கட்சி இல்லை. நாஞ்சில் சம்பத்துக்குன்னு ஒரு கட்சி இல்லை. அதனால வேற வழி இல்லாம தாவேகாவுக்கு போயிட்டாரு. திமுக இருக்கும்போது அதிமுக திட்டுவார், அதிமுக இருக்கும்போது திமுக திட்டுவார். தாவேகா போனவன 2 பேரையும் திட்டுறாரு. ஆனா பேச்சு மாறல. ஒரே வசனம். கடைசியா மட்டும் திமுக எடுத்துட்டு அதிமுக, அதிமுக எடுத்துட்டு திமுக, ரெண்டையும் எடுத்துட்டு ரெண்டையும் சேர்த்துக்க வேண்டியது. அவ்வளவுதான். வேற அந்த கட்சியில நான் நகைச்சுவையாக பேசல. உண்மையிலேயே மனது வலிக்கிறது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு இளைய சமூகம் இப்படி இருக்கிறதே. இப்படி போறீங்களா? தஞ்சாவூர்ல என் ஊர்ல 2 நாளைக்கு முன்னாடி நடந்த கூட்டத்தில் ஒரு பையன் பைக்ல விழுந்து அடிபட்டான் சாலையில. தஞ்சாவூர்ல மருத்துவமனையில் இருக்கிறான். இன்று வரைக்கும் பிழைப்பானா இறப்பானான்னு தெரியல. அவங்க அப்பா பேட்டி கொடுக்கிறார் கண்ணீரோட. விஜயை பார்க்க போய் விழுந்து சாக கிடக்கிறான். அவங்க அப்பா அத்தனை துயரங்களையும் தாங்கி கொண்டு அந்த முகம், அந்த எளிய மனிதருங்க. அவரு எளிய மனிதர், பால் வியாபாரி. அத்தனை துன்ப துயரங்களையும் தாங்கி கொண்டு உதட்டிலே வார்த்தைகளை உதிர்க்கிறார். எப்படியாவது காப்பாத்தணும்ல, இல்லைன்னா அது தப்பா போயிரும்ல. என் புள்ள தானே, நான் படிச்சு சொன்ன போகாதாரன்னு போயிட்டான். காசு இருக்காங்கய்யா, காசு இல்லை. எவ்வளவு செலவாகும்? 2 லட்சம் செலவாகும். என்ன பண்ண போறீங்க? பெரட்டணும், பெரட்டி தானே ஆகணும். கொஞ்ச நாளைக்கு மட்டும் தான் என் மனைவிக்கு 12 லட்ச ரூபா செலவு பண்ணி வைத்தியம் பார்த்தேன். இப்போ என் புள்ள. இந்த கட்சியிலேருந்து யாராவது பார்த்தாங்களே? 41 பேர் செத்ததுக்கே வராதவங்க இதுக்கா வரப்போறாங்க. நான் எவ்வளவோ சொன்னேங்க என் பிள்ளைகிட்ட. இதெல்லாம் சத்தியமா அந்த தகப்பனுடைய வார்த்தைகள். பெருமக்கள், ஒரு தலைவன் என்பவன் சமூகத்திற்கு இந்த மாதிரியான அவநம்பிக்கையாடா கொடுப்பான்? நீ தலைவனாடா? நீ உன்னை பார்க்க செத்து போய் மருத்துவமனையில் கிடக்கிறான். நீ கல்யாணத்துக்கு போய் கூத்தடிக்கிறியடா. 41 பேர் செத்து போயிட்டாங்க. மனசாட்சி இல்லாம மலேசியாவில் போய் நடனம் ஆடிக்கிட்டு இருக்கிறீர்களே பெருமக்களே. எப்படி இது? எவன்டா தலைவன்? தன்னை நம்பி ஒருவன் வருவான் என்றால் தன் உயிரை கொடுத்தேனும் அவன் உயிரை அவன் காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறானோ அவனே தலைவன். அதுதான்டா பேராண்மை. அதுதான்டா பேராண்மை. தமிழன் மறக்கூடாது. இங்க பாரு, பகை இருக்கும், அங்காளி பங்காளி சண்டை இருக்கும். நாங்க தான் வெட்டிக்குவோம். சொந்தத்துக்குள்ள வெட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் கிடப்பான். கொஞ்ச நாள்ல செத்து போயிருவான். அவன் செத்துருவான். வெட்டுனவன் இருக்கான் பாரு, மனசு கேட்காது. அவன் தான் வெட்டி இருப்பான், ஆனாலும் துக்கத்துக்கு வருவான்டா. அதுதான்டா தமிழன் பண்பாடு. பகையாய் வெட்டி செத்தாலும், தான் வெட்டியா செத்தாலும் துக்கத்துக்கு வருவான்டா அவன். உன்னை பார்க்க 41 பேர் உன் கண்ணு முன்னாடி செத்து போயிட்டான். மனசாட்சி இல்லாம கோலை போல பேடி போல விட்டு விட்டு ஓடிய பெருமகளே, நீங்களா நாட்டையாள போகிறீர்கள். உங்களுக்கா நாடு. பல விடயங்களை பேசக்கூடாது, பேச முடியல. பொது நாகரிகங்கிறது பல விஷயங்களை பேசாம தவிர்க்கிறோம். ரொம்ப மோசமா போயிடும் நாடு. மிக மிக மோசமான ஒரு சீரழிவை சந்திக்கும். பாகுபலி படம் பார்த்தீங்கல்ல எல்லாரும்? பாகுபலி படத்துல பாகுபலியும் பல்வாள் சேவனும் ஒன்னா சேர்ந்து மகிழ்மதியை காப்பாத்துவாங்க. எப்படி காப்பாத்துவாங்க? காலக்கையர்கள் சேர்ந்து காப்பாத்துவாங்க. யாரு காலக்கையர்கள்? காட்டு பயலுங்க. பெரும் படை போட வருவார்கள் காலக்கையர்கள். மகிழ்மதி ஆபத்தில் இருக்கும். பல்வாள் தேவனும் பாகுபலியும் ஒன்றாக சேர்ந்து போரிட்டு காலக்கையர்களை விரட்டி அடித்து மகிழ்மதியை விடுதலை செய்வார்கள். ஒருவேளை அந்த படத்துல பாகுபலியும் பல்வாள் தேவனும் தோத்து போய் காலக்கையர்கள் மகிழ்மதியை காப்பாத்திருந்தா மகிழ்மதி சர்வநாஸ்தியா இருக்கும்டா. காலக்கையர்கள் கைப்பற்றி இருந்தால் மகிழ்மதி சர்வநாஸ்தியா இருக்கும். ஒண்ணுமேலாம் போயிருக்கும், சுடுகாடா இருக்கும். ஒருவேளை இவங்க கவுன்சிலர் எம்எல்ஏ மாதிரி ஏதாவது ஆனாங்கன்னா இந்த நாடு சுடுகாடா. இவங்க கிட்டே இருந்து காப்பாற்ற முடியாது. அவரை கட்சியின் தலைவர் என்று சொல்வதா அல்லது ரசிக கூட்டத்தினுடைய தலைவர் என்று சொல்வதா என்று தெரியவில்லை. அவர் அறிவிக்கிறார், அண்ணன் சீர்திட்டமாம். அண்ணன் சீர்திட்டம் என்று ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார். தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் என்று ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார். எங்கிருந்து பேரு கண்டுபிடிக்கிறான்னு தெரியல. கொழுந்தியாக்களுக்கு கோலமாவு திட்டம், உலங்கு ஓர்தி திட்டம். என்னடா பேர் வைக்கிறீங்க திட்டத்துக்கு? மதிப்பிற்குரியவர்களே, 2000 ரூபாய்க்கு 4000 ரூபாய்க்கு ஓட்டை விற்கிறீர்களே. வெறும் 2000 ரூபாய்க்கு 4000 ரூபாய்க்கு ஒரு 5000 ரூபாய் உங்களுக்கு பணம் தருகிறேன்.
அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீங்கள் ஆடை உடுத்தாமல் அம்மனமாக நில்லுங்கள் என்றால் நீங்கள் நிற்பீர்களா? நான் உங்களுக்கு 5000 ரூபாய் பணம் தருகிறேன், அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பேசாது வாயை மூடி ஊமையாக இருங்கள் என்று சொன்னால் நீங்கள் இருப்பீர்களா? இந்த உரிமைகள் எப்படியோ அப்படிதான் ஓட்டுரிமையும். மதிப்பிற்குரியவர்களே, வாக்குகளை காசுக்கு விற்காதீர்கள், காசுக்கு விற்காதீர்கள். அது வாக்கு சீட்டு அல்ல பெருமக்களே, உங்களுடைய வாழ்க்கை சீட்டு, இந்த இனத்தினுடைய வாழ்க்கை சீட்டு. அடுத்த 50 ஆண்டுகளுக்கு இந்த இனத்தை எப்படி கட்டமைக்க போகிறோம் என்பதற்கான வாழ்க்கை சீட்டு. சிந்தித்து பாருங்கள், சமகாலத்திலே அரசியல் கட்சிகளை 36 லட்சம் வாக்குகள், 8.22% ஓட்டு. இந்திய அரசியல் வரலாற்றில் இது போல ஒரு ஆச்சரியம் நடந்ததே இல்லை பெருமக்களே. நான் சத்தியமிட்டு சொல்கிறேன், முதல் தேர்தலிலே 2016 நாம் தமிழர் கட்சி போட்டி போடுகிற போது எங்களுடைய மொத்த வாக்குகள் 1.1%, வெறும் 4.5 லட்சம் ஓட்டுகள் தான். இந்திய அரசியல் வரலாற்றிலேயே வெறும் 4.5 லட்சம் ஓட்டுகள் வாங்கிய ஒரு கட்சி அதன் பிறகு தொடர்ந்ததாக, நின்றதாக, வென்றதாக சரித்திரம் இல்லை. மாறாக நாம் தமிழர் கட்சி 1.1 4, 4 8 என 36 லட்சம் வாக்குகளை வாங்கி களத்திலே நிற்கிறது. இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த 36 லட்சம் வாக்குகளில் ஒரு ஓட்டுக்கு கூட 1 ரூபாய் கூட காசு கொடுத்து வாங்கிய ஓட்டுகள் இல்லை. நேர்மையின் பிள்ளைகள், பிரபாகரன் பிள்ளைகள் அந்த வேலையை ஒரு நாளும் செய்ய மாட்டோம். அப்படி கட்சியை தொடங்கினோம், களத்தில் நிற்கிறோம். 16 ஆண்டுகளாக இந்த தமிழகத்தில் ஆக சிறந்த பெருமக்களை ஒன்றாக இணைத்து கட்சி வளர்ந்திருக்கிறது. தமிழகத்தினுடைய ஆக பெரும் போராட்டங்களிலே இந்த பிள்ளைகள் தொடர்ச்சியாக 16 ஆண்டுகளாக களத்திலே நிற்கிறோம். திமுக, அதிமுக 2 கட்சிகளும் பூரண மதுவிலக்கை அறிவிக்கிறது. பூரண மதுவிலக்கு என்றால் சாராயம் இல்லாத தமிழ்நாடு. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் திமுகவோடு கூட்டணியில் இருக்கிறாரே, அவர் மது ஒழிப்பு மாநாடு போடுகிறார். அதாவது சாராயம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி மாநாடு கூட்டுகிறார். ஐயா ராமதாஸ் இருக்கிறாரே, அவர் என்ன சொல்கிறார்? பூரண மதுவிலக்கு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கு, மது இல்லாத தமிழகம் வேண்டும் என்று அவர் பேசுகிறார். என்னுடைய கேள்வி என்னவென்றால், பிரதானமான கட்சியான திமுக, பிரதானமான கட்சியான அதிமுக இரண்டிற்கும் மதுவை ஒழிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. தேர்தல் அறிக்கையிலே அவர்கள் சொல்கிறார்கள். தமிழகத்தினுடைய ஆக பெரும் கட்சிகளாக இருக்கக்கூடிய பாமக, விடுதலை சிறுத்தைகள், இந்த 2 கட்சியும் மதுக்கு எதிராக இருக்கிறார்கள். இந்த 2 கட்சியும் இந்த 2 பேரோடு கூட்டணி வைக்கிறார்கள். ஆக இவர்கள் அனைவருடைய நோக்கமும் மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதாகத்தான் இருக்கிறது. அதனால்தான் அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்கிறார்கள். நாங்கள் கேட்கிற கேள்வி, ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, கூட்டணி கட்சி அனைத்து கட்சிகளுக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளாக மதுவை ஒழிப்பதுதான் முதன்மையான நோக்கம் என்றால், இந்த நாட்டிற்குள்ளாக வருடத்திற்கு 48,000 கோடிக்கு எப்படி சாராயம் விற்கிறது? எப்படி விற்கிறது? மதிப்பிற்குரியவர்களே, 2006 20 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழ்நாட்டில் ஒரு வருடத்திற்கு சாராயம் 6000 கோடிக்கு வித்திருக்கிறது. 6000 கோடி. 20 ஆண்டுகள் கடந்து விட்டது. இன்று 2026 நிற்கிறோம். இன்றைக்கு ஒரு வருடத்திற்கு 48,000 கோடிக்கு சாராயம் இருக்கிறது. நீங்கள் சிந்தித்து பாருங்கள், 8 மடங்கு அதிகரித்திருக்கிறது சாராய விற்பனை தமிழ்நாட்டிற்குள்ளாக. இங்கே உட்கார்ந்து இருக்கிற தொழிலாளர்கள், வேலை பார்க்கிற தம்பிமார்கள், யாருக்கேனும் உங்களுடைய சம்பளம் 100 ரூபாய் நீங்கள் வாங்கினால் 800 ரூபாய் 8% அதிகரித்திருக்கிறதா? 8% யாருக்கேனும் அதிகரித்திருக்கிறதா? 10,000 சம்பளம் வாங்கியவன் 80,000 வாங்குகிறானா? 80,000 வாங்கியவன் 6 லட்சத்திற்கு மேலே சம்பளம் வாங்குகிறானா? ஆக டாஸ்மாக் சாராய விற்பனை 48,000 கோடியை தொட்டிருக்கிறது. செய்தி என்னவென்றால், தமிழ்நாட்டினுடைய வருவாய், SOTR, ஸ்டேட் ஓன் டாக்ஸ் ரெவென்யூ, SOTR, தமிழகத்திற்கு, தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய ராவான வருமானம். இந்த வருமானத்தில் டாஸ்மாகில் இருந்து வரக்கூடிய பணம் மட்டும் 38.7%. தட் மீன்ஸ் 39%. 100 ரூபாய்க்கு 39 ரூபாயை ஒரு அரசாங்கம் சாராயத்தை விற்று ஈட்டுகிறது. சாராயத்தை விற்று ஈட்டுது. இப்ப என்ன சிக்கல்னா, ஏன் இவர்களால் பூரண மது விலக்கை கொண்டு வர முடியவில்லை? அரசாங்கம் 48,000 கோடி வருமானம் ஈட்டுகிறது ஒரு பக்கம். அது அரசாங்கத்திற்கு லாபம். அந்த காசினால் தான் அரசாங்கம் நடக்கிறது.
ரெண்டாவது, இந்த சாராய கடைகளுக்கு, டாஸ்மாக்களுக்கு சாராயம் வருகிறதே, தயாரிக்கப்பட்டு வந்து சேர்கிறதே இந்த கடைகளுக்கு, இந்த கடைகளுக்கு வரக்கூடிய சாராயம் தயாரிக்கக்கூடிய அந்த ஃபேக்டரிஸ், தொழிற்சாலைகள், அந்த தொழிற்சாலைகளில் சாராயம் தயாரிக்கப்படுகிறதே, அந்த தொழிற்சாலைகள் யாரிடம் இருக்கிறது என்றால் இதே திமுக, இதே அதிமுகவினுடைய மந்திரிமார்களிடத்திலே இருக்கிறது. இதில் இன்னொரு செய்தி என்னவென்றால், மதிவாணன் அவர்கள் இங்கே சொன்னது போல, டாஸ்மாக் பக்கத்திலே மணமகிழ் மன்றங்கள் வைக்கிறார்களே, பார்கள், அது இல்லாமல் தனியார் சாராய கடைகள், இதை டெண்டருக்கு எடுப்பவன் யார்? அதே திமுக காரன், அதே அதிமுக காரன், அதே மதிமுக காரன். ஏன் இவர்கள் டாஸ்மாக்கை ஒழிக்கவில்லை என்றால், டாஸ்மாக்கால் அரசாங்கத்திற்கு மட்டும் லாபம் அல்ல, அந்த அரசாங்கத்திற்கு பின்னாலே இருக்கிறார்கள் இந்த அயோக்கியர்கள். விக்கிரவனுக்கே 48,000 கோடி லாபம்னா ஒரு வருஷத்துக்கு, மதிப்பிற்குரியவர்களே தயாரிக்கிறவனுக்கு 8 லட்சம் கோடி ரூபாய் லாபம். ஆக எத்தனை லட்ச கோடி கணக்கான ரூபாயை வருமானம் ஈட்ட வேண்டும் என்பதற்காக அரசாங்கம் செய்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இன்னொரு செய்தி என்னன்னா, இதுல ஆல்டர்னேட்டிவா இன்னொரு பக்கம் இந்த டாஸ்மாக்கினாலே ஏற்படக்கூடிய கொடுமைகள் என்ன? அக்கா கனிமொழி, கொரோனாவுக்கு பிறகு இதே ஸ்டாலின் அவர்கள் கருப்பு கொடியை காட்டி டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று இதே ஸ்டாலின் போராடினாரே. கனிமொழி என்ன சொல்கிறார்? தமிழ்நாட்டிலே இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறார்கள், காரணம் டாஸ்மாக் என்று சொன்னது கனிமொழிதானே. சிந்தித்து பாருங்கள். இளம் விதவைகள் அதிகம் இருக்கிறார்கள். ஏன் அதிகம் இருக்கிறார்கள்? கணவன்மார்கள் குடித்துவிட்டு செத்து போகிறார்கள். இந்த நாட்டிலே குற்றம் நடந்திருக்கிறது, கொலை கொள்ளை குற்றங்கள். இந்த மாவட்டம், இந்த தென்காசி மாவட்டத்திலே மதிப்பிற்குரியவர்களே, தென்காசி திருநெல்வேலியை ஒட்டி இருக்கிற பகுதிகளிலே கடந்த சில நாட்களுக்குள்ள, கடந்த சில மாதங்களுக்குள்ளாக 30 கொலைகள் நடந்திருக்கிறது. 30 கொலைகள் கடந்த 3-4 மாதங்களில் இந்த பகுதியை சுற்றி 30 கொலைகள் நடந்திருக்கிறது. அத்தனை சமூக சீரழிவுகள் நடந்திருக்கிறது, சாதிய பிரச்சனைகள் நடந்திருக்கிறது, சாதிய வன்கொடுமைகள் நடந்திருக்கிறது, தமிழகத்திலே ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கிறது, அத்தனை கொடுமைகள் நடந்திருக்கிறது. இது அத்தனைக்கு பின்னாலும் சாராயம் இருக்கிறது, குடி இருக்கிறது, போதை இருக்கிறது, கஞ்சா இருக்கிறது. தமிழ்நாட்டிலே நடக்கக்கூடிய விபத்துகளில் கணிசமான பகுதி விபத்துக்கள் சாராயம் அருந்திவிட்டு வண்டி ஓட்டுவதாலே நடக்கிறது. தமிழ்நாட்டிலே நடக்கக்கூடிய குற்றங்களில் பெரும்பான்மையான பகுதி குற்றங்கள் சாராயம் குடித்துவிட்டு போதையினாலே நடக்கிறது. கணவன் மனைவி பிரச்சனை இருக்கிறது, கணவன் மனைவியை அடித்தான், மனைவி கணவன் தலையிலே கல்லை போட்டு கொன்றாள் என்று செய்திகளை படிக்கிறீர்களே, இந்த செய்திகள் பின்னாலே சாராயம் இருக்கிறது. டொமஸ்டிக் வயலன்ஸ், வீட்டுக்குள்ளாக நடக்கக்கூடிய கணவன் மனைவி சண்டை உட்பட பல சண்டைகள் இந்த சாராயத்தினாலே நடக்கிறது. இது எல்லாவற்றையும் விட கொடுமை என்ன தெரியுமா? பெருங்கொடுமை என்ன தெரியுமா? கார்ல் மார்க்ஸ் சொல்கிறான், உழைப்புதான் உலகத்தின் அற்புதம். உழைப்புதான் இந்த மனித சமூகத்தை இவ்வளவு தூரம் முன்னேற்றி கொண்டு வந்திருக்கிறது. உழைப்பு இல்லை என்றால் இந்த சமூகத்திலே எது ஒன்றும் சாத்தியப்பட்டிருக்காது, மனித இனம் வளர்ந்திருக்காது என்று சொல்கிறார். உழைப்புதான் உலகத்தை உருவாக்கி தந்திருக்கிறது. ஆனால் இந்த சாராயத்தினுடைய வேலை, ஊட்டி கொடுக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய வேலை என்ன தெரியுமா? இந்த நாட்டிற்குள்ளே அனைவரும் குடிக்கிறார், தங்குதடை இல்லாமல் எல்லோரும் குடிக்கிறார். யார் குடிக்கிறார்? மருத்துவர் குடிக்கிறார், காவல்துறை அதிகாரி குடிக்கிறான், வக்கீல் குடிக்கிறான், தோட்ட தொழிலாளி குடிக்கிறான், தூய்மை பணியாளர் குடிக்கிறான், ரேஷன் கடையில் வேலை பார்ப்பவன் குடிக்கிறான், விவசாயி குடிக்கிறான், பெயிண்ட் அடிப்பவன் குடிக்கிறான், சித்தாள் குடிக்கிறான், கொத்தனார் குடிக்கிறான். இந்த நாட்டில் அரசியல்வாதி குடிக்கிறான். இந்த நாட்டில் குடிக்காதவனே இல்லை. குடி ஒரு சமூக சகஜமாகிவிட்டது, எல்லோரும் குடிக்கிறார்கள். ஒருத்தவன் நகைச்சுவா சொல்லுவாங்க, ஒருத்தவன் நல்ல கழுத்து வரைக்கும் குடிச்சிட்டு தள்ளாடி 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 விழுந்து எந்திரிச்சு டாக்டர் வீட்டுக்கு போயிருக்கான். அவனுக்கு ஏதோ பயம் வந்துருச்சு, செத்துருவோமோன்னு. டாக்டர் வீட்டு கதவை தட்டியிருக்கான். தட்டி டாக்டர் நைட்டு 12 மணி, அப்போ 12 மணிக்கு ரொம்ப நேரம் தட்டின பிறகு டாக்டர் கதவை திறந்திருக்காரு. திறந்து என்னப்பான் இருக்காரு. இவன் சொல்லியிருக்கான், டாக்டர் எனக்கெல்லாம் 2 தெரியுது டாக்டர் அப்படின்னு இருக்கான், போதையில். டாக்டர் கொஞ்ச நேரம் மேலே இங்களையும் பார்த்துட்டு, அதை சொல்றதுக்கு எதுக்கு தம்பி 4 பேர் வந்தீங்க அப்படின்னு இருக்காரு. என்னன்னா இவன் 2 ரவுண்டு போட்டிருக்கான், டாக்டர் 4 ரவுண்டு போட்டிருக்காப்ல. பாரபட்சம் பார்க்காம எல்லாரும் குடிக்கிறான் இந்த நாட்டில். சிந்திச்சு பாருங்க, இந்த குடி என்ன வேலையை செய்யுது அப்படின்னா, தொடர்ச்சியா ஒரு மனிதன் கிராமப்புறங்களில் நீங்க பெரும்பாலும் பார்க்கலாம்,
ஏழை எளிய மக்கள், கூலி தொழில் செய்யக்கூடியவர்கள், அவனுடைய வாழ்க்கையில் அன்றாடம் சாராயம் இருக்கிறது. குடித்துவிட்டு மாலை வேலை முடித்துவிட்டு குடித்தால்தான் அவனுக்கு இரவு நிம்மதியாக தூக்கம் வரும். அதில் உச்சமாக மாறும்போது என்ன ஆகும்? காலையிலேயே ஒரு கோட்டரை போட்டுட்டு தான் வேலைக்கே போகும். வருமானம் வருதுங்கிறது. ரெண்டாவது, சாராயத்தினால ஒரு சமூகத்தில் எவ்வளவு பிரச்சனை ஏற்படுதுங்கிறது. நியாயமாக ஒரு அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நான் ஆட்சி செய்கிற நிலத்திற்குள்ளாக, சமூகத்திற்குள்ளாக இவ்வளவு பிரச்சனை என் மக்களுக்கு வருகிறது, நான் டாஸ்மாகை இழுத்து பூட்டுவேன் என்ற முடிவைத்தான் எடுக்க வேண்டும். அதுதான் சரியான அரசாங்கம். மாறாக இந்த அரசாங்கங்கள் எனக்கு அதிலிருந்து வருமானம் வருகிறது என்று சொல்லி, எவன் செத்தால் எக்கேடு கெட்டு போனால் எனக்கு என்ன என்று சொல்லி மக்கள் மீது கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் டாஸ்மாகை நடத்தி கொண்டே இருக்கிறது. துப்புங்க, துப்பு, அரசாங்கத்தின் மீது துப்பு, துப்பு, காரை துப்பு. ஸ்டாலின் வீட்டிலிருந்து, எடப்பாடி பழனிசாமி வீட்டிலிருந்து, ராகுல் காந்தி வீட்டிலிருந்து, இந்த நாட்டிற்குள்ளாக இவர்கள் வீட்டிலிருந்து எவனாவது வந்து இந்த டாஸ்மாக் கடையில நீ விற்கிற மட்டமான சாராயத்தை வாங்கி குடிக்கிறானா? இந்த விற்கணும் முடிவு பண்ண கொஞ்சம் தரமாவது விற்க வேண்டியது இல்லையாடா? 25 ரூபாய்க்கு எனக்கு ஒன்று புரியலைங்க. ஒரு பொருளை நீங்க 25,000 ரூபாய்க்கு 25 ரூபாய்க்கு தயாரிக்கிறீங்க, சரியா? தயாரிப்பு செலவு 25 ரூபாய். இந்த கடைக்கார அண்ணன்ட்டே கேளுங்க, 25 ரூபாய்க்கு தயாரிக்கிற ஒரு பொருளை எவ்வளவு லாபம் வச்சு விற்பீங்க? நேர்மையா, நியாயமா? 25 ரூபாய்க்கு தயாரிக்கிற பொருளை எவ்வளவுக்கு விற்கலாம்? யாராவது சொல்லுங்களேன். 30 ரூபாய்க்கு விற்கலாம், போனா 40 ரூபாய்க்கு விற்கலாம், அதுலயும் போனா 50 ரூபாய்க்கு விற்கலாம். என்ன, 2 மடங்கு லாபம். 25 ரூபாய்க்கு தயாரிச்சு 50 ரூபாய்க்கு விற்கலாம். ஆனா 25,000 ரூபாய்க்கு தயாரிக்கப்படுகிற டாஸ்மாக் சாராயம் 180 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. எவ்வளவு பெரிய சுரண்டல் இது! எவ்வளவு பெரிய சுரண்டல் இது! இதை ஒரு அரசாங்கம் செய்கிறது. இதைத்தான் கேட்கணும், இதைத்தான் கேட்கணும், இதற்காகத்தான் போராட வேண்டும். ஆனால் இவர்களுக்கு இது பற்றியான தெளிவு இருக்கிறதா? சத்தியமாக கிடையாது. திமுகவினுடைய அரசாங்கம் மகளிர் உரிமை தொகை என்ற பெயரிலே 1000 ரூபாயை அறிவிக்கிறது. அதுவும் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக 3 மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை கூடுதலாக கோடை கால சிறப்பு தொகை என்று சொல்லி 5000 ரூபாயை அறிவிக்கிறது. தேர்தல் நேரத்திலே எடப்பாடி பழனிசாமி 10,000 ரூபாயை போட்டிக்கு அறிவிக்கிறார். பெண்களுக்கு மட்டும் இலவச பேருந்து என்றால் ஆண்களுக்கும் இலவச பேருந்து என்று சொல்லி அதிமுக தேர்தல் அறிக்கை கொடுக்கிறது. 10,000 ரூபாயை என்ன சொல்லி கொடுக்கிறார் எடப்பாடி பழனிசாமி? கருணை தொகை என்று கொடுக்கிறார். மதிப்பிற்குரியவர்களே, நான் திறந்த மனதோடு உங்களிடத்திலே கேட்க விரும்புகிறேன், யாரிடத்திலே கருணை காண்பிப்பீர்கள் நீங்கள்? எடப்பாடி பழனிசாமி கருணை தொகை என்று சொல்லி நாட்டு மக்களுக்கு 10,000 ரூபாய் தருகிறேன் என்று சொல்கிறாரே, கருணை யார் மீது காட்டப்பட வேண்டியது? யார் மீது உங்களுக்கு கருணை வரும்? தெருவில் இருக்கக்கூடிய பிச்சைக்காரன், கை போனவன், கால் போனவன், ஊனமுற்றவன், வயிற்றில் உணவு உண்பதற்கு வழியற்றவன், வக்கற்றவன், வாழ்க்கையை தொலைத்தவன், ஒரு யாசகம் கேட்பவன் உங்களிடத்திலே கையேந்தினால் அவன் மீது உங்களுக்கு கருணை வரும். 10 ரூபாய் 20 ரூபாய் நீங்கள் பணம் போடுவீர்கள். கோவில் வாசலிலே ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்த அம்மா தாயே என்று தட்டை நீட்டுகிறான் என்றால் அவன் மீது உங்களுக்கு கருணை வரும், நீங்கள் பிச்சை போடுவீர்கள். வேறு யார் மீது உங்களுக்கு கருணை வரும்? பணம் கொடுப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் கருணை வந்து யாருக்கு பணம் கொடுத்திருக்கிறீர்கள்? சொல்லுங்க. ஏன் கருணை தொகையை அறிவிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி? ஏனென்றால் திமுகவினுடைய ஆட்சி காலத்திலே வரி சுமையாலே, வேலை வாய்ப்பு இல்லாத காரணத்தினாலே மக்கள் அல்லல் படுகிறார்கள், அவதி உறுகிறார்கள். அதனாலே அவர்களுக்கு கருணை தொகை கொடுக்கிறோம் என்று சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமியை போன்ற ஒரு முட்டாள் எதிர்க்கட்சி தலைவரை நான் இதுவரை பார்த்ததில்லை. அந்த பெருமகன் தான் கம்பராமாயணத்தை எழுதியது சேக்கிலார் என்று சொன்னவர். கம்பராமாயணத்தினுடைய ஆசிரியரை மாற்றிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் ராமாயணத்திற்கு முன்பாக எழுதியவன் பெயரை போட்டு கம்ப ராமாயணம், வால்மீகி ராமாயணம் எவனும் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் பேரை அப்படி வச்சிருக்கான், கம்பராமாயணம். கம்பராமாயணத்தை எழுதியது சேக்கிலார் என்று சொன்னாரே எடப்பாடி பழனிசாமி அவர். சிந்தித்து பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு எதிர்கட்சி தலைவர். நாங்கள் கேட்கிற கேள்வி என்னன்னா, கம்பராமாயணத்தை எழுதுனது கம்பர் தானே, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு நிக்கிற உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா? கம்பராமாயணத்தை எழுதினது கம்பர் தானே.
கம்பராமாயணத்தை எழுதியது கம்பர் என்று தெரிந்த புத்திசாலி நீங்கள். கம்பராமாயணத்தை எழுதியது யார் என்று தெரியாத முட்டாள் கட்சி அதிமுக கட்சி. புத்திசாலியான நீங்கள் முட்டாளுக்கு வாக்கு போட போகிறீர்கள். சிந்தித்து பாருங்கள் பெருமக்களே, சிந்தித்து பாருங்கள். அந்த கட்சியில நாங்க ரொம்ப திட்டம்னு சில ஆண்டுகளுக்கு முன்பாக தற்கொலை பண்ணிக்கலாம்னு முடிவெடுத்துட்டாங்க பல பேர். குறிப்பா இந்த ஏரியில தெர்மோகோல் விட்டார். அவர் பேர் என்ன? செல்லூர் ராஜ். நாசா விஞ்ஞானி. அதிமுகவில் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சாரு. ஐன்ஸ்டீனோட வகுப்பு தோழர் அவரு ராஜேந்திர பாலாஜி, உதயகுமார், கடம்பூர் ராஜு மாதிரியான அமைச்சர்கள்லாம் இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க ரொம்ப திட்டுறாங்க. மனசுடைஞ்சு போய் தற்கொலை பண்ணிக்கலான்னு ஒரு கார்ல ஏறி கடற்கரைக்கு போயிருக்காங்க. காரை நிறுத்திட்டு கடலுக்குள்ள தற்கொலை பண்ணிக்கலான்னு இறங்கி இருக்கிறாங்க. அப்ப அண்ணன் செல்லூர் ராஜுவுக்கு ஒரு யோசனை. ஏன்னா காரை நிப்பாட்டிட்டு நம்ம கடலுக்குள்ள போயிட்டோம்னா காரை யாரு காப்பாத்துறது, காரை என்ன ஆகும்னு யோசிச்சு நம்ம ஒண்ணு செய்வோம். முதல்ல காரை தள்ளிட்டு கடலுக்குள்ள அனுப்பிட்டு பிறகு நம்ம 4 பேரும் கடலுக்குள்ள இறங்கிடுவோம்னு ஒரு முடிவெடுக்கிறாங்க. ஒரு அற்புதமான திட்டம். சரி தள்ளுவோம்னு வந்து காரை தள்ள ஆரம்பிக்கிறாங்க 4 பேரும். 3 மணி நேரமா தள்ளி இருக்கிறாங்க. காரு 1 இன்ச் நகரல. ஏண்டா நகரலன்னு பார்த்தா 2 பேர் முன்னாடி தள்ளி இருக்கான், 2 பேர் பின்னாடி தள்ளி இருக்கான். அது மாதிரியான புத்திசாலிகள் அதிமுகவிலே இருக்கக்கூடிய அமைச்சர்மார்கள். உங்களுக்கு தெரியுமா, தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவராக இருந்த பெருமகன், தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த பெருமகன் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரே, அந்த பழனிசாமி ஒரு கூட்டத்திற்காக மதுரை விமான நிலையத்தில் இறங்குகிற போது ஒரு சண்டை வந்துவிட்டது. அந்த சண்டையிலே எதிர்கட்சி தலைவராக முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி மீது மதுரை மாட்டுத்தாவணி காவல் நிலையத்திலே ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அந்த வழக்கிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது சாட்டப்பட்ட குற்றம் என்ன தெரியுமா? எதிர்கட்சி தலைவர், நாடாண்ட முதலமைச்சர், அவர் மீது ஒரு வழக்கு போடப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு அவர் செல்போனை திருடி விட்டார் என்பது. நீங்க வேணா செக் பண்ணி பார்த்துக்கங்க. ஆக நியாயமாக மதிப்பிற்குரிய பெருமகன் தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர், நிகழ்கால எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? கருணை தொகை என்று 10,000 ரூபாய் கொடுத்தார். அதற்கு காரணம் என்ன சொன்னார்? நாட்டு மக்கள் வரி சுமையாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், நாட்டு மக்கள் வேலை வாய்ப்பு இல்லாமலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றே ஒரு எதிர்கட்சி தலைவர் சொல்கிறார் இல்லையா? அந்த எதிர்கட்சி தலைவர் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும் என்றால், திமுகவின் ஆட்சி காலத்திலே வரி சுமை அதிகமாக இருக்கிறது, மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வரியை குறைப்போம் என்று சொன்னால் நீ எதிர்கட்சி தலைவர். வேலை வாய்ப்பு இல்லாமல் நாட்டு மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம், அதிமுக அரசாங்கம் இதை செய்யும் என்று சொன்னால் நீங்கள் புத்திசாலி எதிர்கட்சி தலைவர். மாதத்திற்கு 1000 ரூபாய் கொடுக்கிற போதே மதிப்பிற்குரியவர்களே 10,63,000 கோடி ரூபாய் கடன் தமிழ்நாட்டு அரசுக்கு. ஒரு முட்டாள் தமிழகத்தினுடைய திட்டக்குழு இணை இயக்குநராக இருந்தவர் ஜெயரஞ்சன் அவர்கள், மதிகட்டவர். அந்த ஜெயரஞ்சன் இடத்திலே ஒரு பெண் பத்திரிகையாளர் பேட்டி எடுக்கிறார். தமிழ்நாடு இவ்வளவு கடன் வாங்கி இருக்கிறதே, ஏன் வாங்கி இருக்கிறது என்று கேட்கிற போது ஜெயரஞ்சன் சொல்கிறார், அது குறித்து உங்களுக்கு என்ன கவலை என்று கேட்கிறார். இதை விட முட்டாள்தனமான பதில் ஏதாவது உண்டா? அரசாங்கம் வாங்கியிருக்கிற கடன் குறித்து பொதுமக்களாகிய குடிமக்களாகிய உங்களுக்கு என்ன கவலை என்று ஒரு திட்டக்குழு இணை இயக்குனர் கேட்கிறாரே, அவர் திட்டம் போட்டு நாடு விளங்குமா? இதுதான் ஒரு அரசாங்கமா? என்னடா பண்ணையார்த்தனம் உங்களுக்கு? என்ன பண்ணையார்த்தனம்? நாட்டு மக்கள் கேட்டால் பதில் சொல்ல வேண்டுமே, பதில் சொல்ல வேண்டுமே. நாட்டு மக்கள் ஒரு நாடு வாங்கி இருக்கிற கடன் குறித்து கேள்வி கேட்கத்தான் செய்வான். அப்படி கேள்வி கேட்காமல் இரு என்று சொல்வது பொது நிதி மேலாண்மைக்கு எதிரானது. இட்ஸ் அகைன்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பப்ளிக் ஃபைனான்ஸ். ஜனநாயகம் வழங்கி இருக்கிற உரிமை அது. கேட்க கூடாது என்று சொல்வதற்கு நீ யாரா? நீ யார்? சுதந்திரம் அடைந்த 1947 இருந்து 2020 வரை தமிழ்நாட்டு அரசினுடைய மொத்த கடன் 4,30,000 கோடி. 2021 இருந்து 2006 வரை தமிழ்நாட்டு அரசினுடைய மொத்த கடன் 6 லட்சம் கோடி. சுதந்திர இந்தியாவில் இருந்து 2020 வரை வாங்கியது எவ்வளவோ
அதை விட அதிகம் இந்த 5 ஆண்டுகளில் வாங்கியது. இவ்வளவு பணத்தை வாங்கி என்ன பண்ணீங்க? அரசாங்கம் என்ன செய்தது? என்ன திட்டங்களை செயல்படுத்தினீர்கள்? உங்களுக்கு தெரியுமா? 2025 தமிழ்நாடு அரசாங்கம் வாங்கிய கடனுக்கு வட்டியாக கட்டிய தொகை மட்டும் 63,000 கோடி. இந்த 63,000 கோடியும் எதற்கு செலவிடப்பட வேண்டியது? கிராமப்புறங்களிலே இருக்கிறார்களே ஏழை எளிய மக்கள், அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த, ஆற்றுக்கரையிலே படித்துறை கட்டுவதற்காக, ரேஷன் கடைகள் கட்டுவதற்காக, ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கட்டுவதற்காக, மகப்பெரு மருத்துவமனைகள் கட்டுவதற்காக. மதி பேசினாரே, இந்த தொகுதியிலே மருத்துவமனை சரிவர இயங்கவில்லை என்று சொல்லி, அதுபோல மருத்துவமனைகளை தரம் உயர்த்துவதற்காக செலவிடப்பட வேண்டிய தொகைதான் அந்த 63,000 கோடி. அந்த பணத்தை வட்டியாக கவனிக்க வேண்டும். வாங்கிய கடனை திருப்பி கொடுக்கல, வாங்கிய கடனில் ஒரு பாதியை திருப்பி கொடுக்கல, மாறாக வட்டியாக மட்டும் தமிழக அரசாங்கம் கட்டியிருக்கிறது. இதில் இன்னொரு கூத்து என்ன தெரியுமா? இதையெல்லாம் எந்த அரசியல் கட்சியும் பேசவில்லை என்பதுதான் பேரவலம். மதிப்பிற்குரியவர்களே, பட்டியல் சாதியினர் இருக்கிறார்களே, ஆதி தமிழர்கள், பட்டியல் சாதியினருக்கு மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் ஒவ்வொரு வருடமும் பட்ஜெட் தாக்கல் செய்கிற போது நிதி ஒதுக்குகிறது. SCSB ஃபண்ட் எங்கிருந்து வருகிறது? மத்திய அரசாங்கத்திடமிருந்து வருகிறது. முதலமைச்சருடைய அரைஸ் திட்டம், தாட்கோ இருக்கிறது, தாட்கோவிலே வாங்கப்படுகிற கடன், வீட்டு வசதி வாரியம் கொடுக்கிற கடன், இது எல்லாம் யாருக்கானது? பட்டியல் சாதியிலே இருக்கக்கூடிய மக்களுக்கானது. ஆதி தமிழ் குடிகளுக்கானது. ஆனால் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், 2023ஆம் ஆண்டு 1540 கோடி ரூபாய் பணம் SCSB ஃபண்ட். இந்த ஃபண்டுக்கு ஒதுக்கப்பட்ட பணத்தை தமிழ்நாடு அரசாங்கம் அதே 2025 23 7,000 கோடி ரூபாய் மகளிர் உரிமை தொகையாக அதுவரை கொடுத்திருக்கிறது. அதில் பணம் குறைவாக இருக்கிறது என்று சொல்லி பட்டியல் சாதியினருக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் இருந்த 1540 கோடி ரூபாயை எடுத்து திருட்டுத்தனம் செய்து அந்த திட்டத்திற்கு பயன்படுத்தி இருக்கிறது மாநில அரசாங்கம். இதை செய்யக்கூடாது. பட்டியல் சாதியினருக்கு ஒதுக்கக்கூடிய நிதியை அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு தான் பயன்படுத்த வேண்டும். அவன் கல்வி பெறுவதற்கு, அவன் மனித வளத்தை மேம்படுத்துவதற்கு, அவன் சுற்றுச்சூழலை மேம்படுத்துவதற்கு, அவனுக்கு சாலைகள் அமைத்துக் கொடுப்பதற்கு தான் பயன்படுத்தப்பட வேண்டும். ஆனால் ஆளத் தெரியாத இந்த அயோக்கியர்கள் எவனும் கேள்வி கேட்க மாட்டான் என்ற நினைப்பிலே அந்த தொகையை மகளிர் உரிமை தொகைக்காக தூக்கி போட்டு விட்டார்கள். சர்ச்சை எழுதுகிற போது பதில் சொல்கிறான். என்ன சொல்கிறான் தெரியுமா? தமிழகத்திலிருந்து என்ன விளக்கம் வந்தது தெரியுமா? உரிமை தொகை வாங்கக்கூடிய பெண்களில் இருக்கக்கூடிய பட்டியல் சாதியை சார்ந்த பெண்களுக்காக நாங்கள் அந்த தொகையை கொடுத்தோம் என்று சப்பை கட்டு கட்டினார்கள். இதை விட பொய் ஏதாவது உண்டா? உரிமை தொகை வாங்கக்கூடிய யாரேனும் நீங்கள் இங்கே இருப்பீர்கள் என்றால், உரிமை தொகைக்காக நீங்கள் ஒரு விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கொடுத்திருப்பீர்களே அரசாங்கத்திடம், அந்த விண்ணப்பத்திலே சாதி இருந்ததா? யாருக்காவது ஞாபகம் இருக்கிறதா? சாதியை நீங்கள் உரிமை தொகைக்கான விண்ணப்பத்திலே ஃபில் பண்ணுகிற போது சாதியை ஃபில் பண்ணினீர்களா? இல்லை. பிறகு எப்படி சாதியின் அடிப்படையில் வகுக்கப்படாத ஒரு திட்டத்திற்கு நீ எப்படி SC/SC ஃபண்டில் இருந்து எடுத்து கொடுத்து அதை சரி கட்டுவே? எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். மதுரையை சார்ந்த கார்த்திக் என்ற சமூக நல ஆர்வலர் RTI போட்டிருக்கார். RTI போட்டு ஒரு அதிர்ச்சிகரமான உண்மையை வெளியில் எடுத்திருக்கிறார். 2020 2025 வரை தமிழ்நாட்டினுடைய 6 மாவட்டங்கள், திருநெல்வேலி, தேனி, திண்டுக்கல், இன்னும் 3 மாவட்டங்கள், விருதுநகர், இந்த மாவட்டங்கள், தென்காசி உட்பட இந்த மாவட்டங்கள், மதிப்பிற்குரியவர்களே, இந்த 5 ஆண்டுகளில் பட்டியல் சாதியினுடைய முன்னேற்றத்திற்காக அரசாங்கம் அனுப்பிய பணம் இருக்கிறதே, அந்த பணத்தை ஒவ்வொரு வருடமும் அந்த மக்களுக்கு செலவு செய்யாமல் குறிப்பிட்ட தொகையை திருப்பி அரசாங்கத்திற்கு அனுப்பி இருக்கிறது. அதை செய்யக்கூடாது. ஏனென்றால் பட்டியல் சாதியில் இன்றும் இருக்கக்கூடிய மக்கள் கல்வியில் மேம்படுவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார். நிலமற்ற மக்கள் உழைத்து மேலே வர வேண்டும், ஏதேனும் ஒரு கை தூக்கிவிட வேண்டும் என்று சொல்லி வங்கிகளிலே லோனுக்காக காத்திருக்கிறார். அவனுக்கு பணம் தேவைப்படுகிறது, கொடுப்பதற்கு அரசாங்கம் இருக்கிறது, தேவையும் இருக்கிறது, பணமும் இருக்கிறது. பிறகு ஏன் அவன் கையிலே போய் சேரவில்லை பணம்? எப்படி திருப்பி கொடுத்தீர்கள்?
எப்படி கொடுத்தீர்கள்? என்ன தைரியத்தில் கொடுத்த? மற்ற துறைகளுக்கு ஒதுக்கிய பணத்தை இதே போல தமிழ்நாடு அரசாங்கம் திருப்பி வாங்கியது உண்டா? தொகை 10 அதிகமா தான் கேட்பானே ஒழிய கொடுத்த தொகையை திருப்பி அனுப்ப மாட்டான். அப்ப என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்கிற இலக்காரம், திமிர். இதுதான்டா அரசியல். இதைத்தான் பேசணும். வேற எதை பேசுறது? விஜய் கூத்தடிக்கிறத பேசுறதா? எது அரசியல்? மண்ணையும் மக்களையும் உயர்த்துவதற்காக பேசிக் கொண்டிருக்கிறோமே, இதுதான் அரசியல். நான் கேட்கிற கேள்வி, மதிப்பிற்குரியவர்களே, வெளிப்படையாக உங்களிடத்திலே, அறிவார்ந்த சமூகத்திடத்திலே கேட்கிறேன். தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது, இரட்டை இலக்கங்களிலே வளர்ச்சியை எட்டியிருக்கிறது என்று ஸ்டாலினுடைய அரசாங்கம் நித்தம் நித்தம் விளம்பரம் செய்கிறது. அடிப்படையில் ஒரு கேள்விதான், நாடு பொருளாதாரத்திலே வளர்ந்திருக்கிறது என்றால் என்ன புடுங்கிறதுக்கு நாட்டு மக்களுக்கு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் பணம் கொடுக்குறீங்க? நாடு வளர்ந்திருக்குன்னா நாட்டில் இருக்க மக்கள் வளர்ந்திருக்கான்னு தானே அர்த்தம். நாடு பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்குன்னா நாட்டில் இருக்கிற மக்கள் பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கான்னு தானே அர்த்தம். நாடு இரட்டை இலக்க வளர்ச்சியை அடைந்திருக்கிறது என்றால் நாட்டுக்குள்ளாக இருக்கக்கூடிய மக்களுக்கு எதுக்கு பணம் கொடுக்குற? அவன் வறுமையில் இருக்கான், அவன் கருணை தொகை கொடுக்குற அளவுக்கு ஏன் இருக்கான்? எனக்கு புரியலையே. மதிப்பிற்குரியவர்களே, நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ந்திருக்கிறதா? வளர்ந்திருக்கிறது. அது யாருக்கான பொருளாதாரம்? சந்தைக்கான பொருளாதாரம், பெரும் பெரும் பணக்காரர்களுக்கான பொருளாதாரம். அது மக்களுக்கான பொருளாதாரமா? கிடையாது. உங்கள் வாழ்க்கையிலே என்ன முன்னேறி இருக்கிறது? சம்பளம் உயர்ந்திருக்கிறதா? எவ்வளவு உயர்ந்திருக்கிறது? இந்த நாட்டிலே கடந்த 5 ஆண்டுகளில் சொத்து வரி உயர்ந்திருக்கிறது, 2 மடங்கு உயர்ந்திருக்கிறது. பதிவு கட்டணம் உயர்ந்திருக்கிறது, மின்சார கட்டணம் 4 முறை உயர்ந்திருக்கிறது, அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் உயர்ந்திருக்கிறது, பெட்ரோல் விலை உயர்ந்திருக்கிறது, குப்பை வரி உயர்ந்திருக்கிறது, தண்ணீர் வரி உயர்ந்திருக்கிறது, அனைத்தும் உயர்ந்திருக்கிறது. உங்களுடைய சம்பளம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறது? வீட்டு வாடகை உயர்ந்திருக்கிறது, உங்கள் சம்பளம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறது? ரெண்டுக்கும் ஒத்து போகிறதா? ஏன் வரியை அதிகமாக ஒரு அரசாங்கம் கடன் வாங்குவதில் இருக்கிற சிக்கல் என்ன? நீ 10,63,000 கோடி கடன் வாங்கி வச்சிருவ, திருப்பி கட்ட முடியாது. ஏன் கட்ட முடியாது? ஒரு அரசாங்கம் எப்படி இயங்குதுன்னு மக்கள் தெரிஞ்சுக்கணும். அறிவார்ந்த இளைய பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கடையிலே அண்ணன் வியாபாரம் பார்த்து பணம் சம்பாதிக்கிறாரே, இது போல ஒரு அரசாங்கம் பணம் சம்பாதிக்காது. ஒரு தனியார் நிதி நிறுவனம் போல பணத்தை அரசாங்கம் உற்பத்தி செய்யாது, அதனால் முடியாது. அது உட்கார்ந்துகிட்டு நோட் அடிக்கவும் முடியாது ஒரு மாநில அரசாங்கம். பிறகு மாநில அரசாங்கத்திற்கு பணம் எப்படி வருது? வாட் இஸ் த பிரைமரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஃபார் a ஸ்டேட்? எப்படி வருகிறது என்றால், மதிப்பிற்குரியவர்களே, ஒரு அரசாங்கத்திற்கு பெரும்பகுதி பணம் மக்களிடமிருந்து வருகிறது. மக்கள் கட்டுகிற வரிகளில் இருந்து வருகிறது, கட்டணங்களில் இருந்து வருகிறது, நேரடி வரியில் இருந்து, மறைமுக வரியில் இருந்து வருகிறது. ஆக மதிப்பிற்குரியவர்களே, வரி, இந்த வரி வாங்கித்தான் அரசாங்கம் கடனை திரும்ப கட்டுகிறது. ஆக வட்டி அதிகரிக்க அதிகரிக்க கட்ட வேண்டிய தொகையும் அதிகரிக்க அதிகரிக்க நாட்டு மக்கள் மீது வரியும் அதிகரிக்கும். அரசாங்கத்திற்கு வேற வழிவாய்ப்பு இல்லை. இதை புரிந்து கொள்ள வேண்டும் மதிப்பிற்குரியவர்களே. எதனாலே நாங்கள் இலவசத்தை எதிர்க்கிறோம்? நீங்கள் வாங்கிய கடனிலே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், மூலதன செலவாக நீங்கள் செய்தது எவ்வளவு? 2025ஆம் ஆண்டிலே, நிதியாண்டிலே மதிப்பிற்குரியவர்களே, ₹1 14.1 பைசா வட்டியாக கட்டுகிறது தமிழ்நாடு அரசாங்கம். வெறும் 10 பைசா மட்டும் முதலீடாக போடுகிறது. அப்படி ஒரு நாடு, ஒரு மாநிலம் இயங்கினால் இன்னும் 10 ஆண்டுகளில் நீங்கள் கையேந்துவதை, திருவோடு ஏந்துவதை யாருமே தடுத்து நிறுத்த முடியாது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடினானே, ஓரமாக கிழிந்திருந்தால் ஒட்டு போட்டு கட்டிக்கலாம், இது நடுவால கிழிஞ்சிருச்சு நாகரத்னமே, அதுவும் 4 முளை வேட்டி அடி கனகரத்னமேன்னு பாடினான். 4 முளை வேட்டி நடுவால கிழிஞ்சா என்னத்துக்குடா ஆகும்? அந்த மாதிரி கிழிஞ்சு தொங்குது மக்களுடைய வாழ்க்கை. இந்த நாட்டிலே அறிவாளி என்று பேசிக் கொண்டிருக்கிறார்களே, அமைச்சரவையிலே இருக்கக்கூடிய அமைச்சர்மார்கள் நித்தம் நித்தம் தொலைக்காட்சிகளிலே உட்கார்ந்து விவாதம் செய்கிறார்களே, பேரறிஞர்கள் பெருமக்கள், அவர்கள் ஏன் இது பற்றி எல்லாம் பேசுவதில்லை? அவர்கள் ஏன் இலவச திட்டங்கள் நாட்டை நாசப்படுத்தும் என்று பேசுவதில்லை? அவர்களுக்கு தெரியாதா? அறிவாளிகளுக்கு இந்த நாட்டிலே என்ன வேலை? என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் பாடினான், சித்தர்களும் யோகிகளும் சிந்தனையில் ஞானிகளும் புத்தரோடு இயேசுவும் உத்தமர் காந்தியும் எத்தனையோ உண்மைகளை எழுதி எழுதி வச்சாங்க, எல்லாமும் தான் படிச்சீங்க, என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னு கேட்டான். அவன் என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னு கேட்டான்.
ஒரு சமூகம் கண்முன்னே நாராசமாக மாறி போகிறது, ஒரு சமூகம் கண்முன்னே அழிந்து போகிறது. பெருமக்களை, இது பொறுக்க முடியாமல் ஒரு தூய அரசியலை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். சாக்கடையில் போய் மறுபடியும் சிக்க கூடாது. நாங்கள் மிகுந்த சிரமங்களுக்கு இடையிலே தமிழக மக்களிடத்திலே ஒரு பிரச்சனை இருக்கிறது. என்ன பிரச்சனைன்னா, உலகமே அழிஞ்சாலும் இவன் உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போடுவான், உலகமே அழிஞ்சாலும் ரெட்டலைக்கு தான் ஓட்டி போடுவான், உலகமே அழிஞ்சாலும் கை சின்னம்பான். பரம்பரை பரம்பரையா நாங்க திமுக, பரம்பரை பரம்பரையா நாங்க அதிமுக, பரம்பரை பரம்பரையா நாங்க கை சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவோம். இப்படி ஒரு கூட்டம் இருந்தது, இருக்கிறது மதிப்பிற்குரியவர்களே. ஏன்? பழக்கம். பழக்கம். குடிச்சு குடிச்சு குடிக்கு அடிமையாகிற மாதிரி ஓட்டு போட்டு உதயசூரியனுக்கும் ரெட்டலைக்கும் கை சின்னத்துக்கும் அடிமையாயிட்டான் மக்கள். அவன் அடிமையாக மாறி போய் விட்டான். நீங்க எம்ஜிஆர் இருக்கார்ல, எம்ஜிஆர் உதயசூரியன் சின்னத்தில் நின்றால், எம்ஜிஆர் உதயசூரியன் சின்னத்தில் நின்றால் அவர் திமுக காரர் நினைத்து எம்ஜிஆருக்கு ஓட்டு போடுவார்கள் அதிமுக காரர்கள். அந்த அளவுக்கு தான் இவர்களிடத்துல தெளிவு. ஆக இப்படி இருந்தவனை 15 வருஷமா கத்தி கத்தி மேடை போட்டு டே சின்னத்தை பார்க்காத, திட்டங்களை பாரு, நல்ல எண்ணங்களை பாரு, என்ன திட்டங்கள் முன்வைக்கப்படுது, ஆக்கப்பூர்வமான அரசியல் எது ஆக்கப்பூர்வமான அரசியல், நாட்டு மக்களுக்கு எது நல்லது, நாட்டை எது முன்னேற்றம், எது திட்டம், எது பேசப்பட வேண்டிய அரசியல் என்று 15 ஆண்டுகளாக நித்தம் பேசி நித்தம் களத்திலே நின்று ஒரு போராட்டம் நாம் தமிழர் கட்சி நிற்காத போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்ததில்லை. அத்தனை போராட்டங்களில் முன்னின்று முதல் வரிசையிலே நின்று ஒரு ஷேடோ கவர்மெண்ட், ஒரு நிழல் அரசாங்கத்தை நாம் தமிழர் கட்சி நடத்தி காட்டுகிறது. குருதி கொடையை வலியுறுத்துகிற பேரிலே தமிழகத்திலே லட்சக்கணக்கான யூனிட்டுகள் ரத்தத்தை கொடையாக கொடுத்த ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. எங்களுடைய குருதி கொடை பாசறை, சுற்றுச்சூழலுக்கு ஒரு பாசறையை தொடங்கி நாங்கள் காப்பாற்றிய ஏரி குளங்கள் எண்ணற்றவை, லட்சக்கணக்கான 10 லட்சக்கணக்கான பண விதைகளை நாடு முழுவதும் நட்டிருக்கிறோம். 8 வழிச்சாலையிலே போராடி இருக்கிறோம், வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்திற்கு போராடி இருக்கிறோம், எத்தனையோ இயற்கை வளங்களை காப்பாற்றி இருக்கிறோம், மலைகள் உடைக்கப்படுவதை தடுத்து போராடி இருக்கிறோம். தொடர்ச்சியாக 15 ஆண்டு காலமாக கூடங்குளத்திற்கு எதிராக காவிரியிலே, முல்லை பெரியாற்றிலே, பாலாற்றிலே, மீத்தேனிலே, ஹைட்ரோ கார்பன் எடுப்பு திட்டத்திலே, மீத்தேன் எடுப்பு திட்டத்திலே எத்தனையோ போராட்டங்களில் மக்களோடு மக்களாக நின்று சுற்றுச்சூழலில் பாசறையை அமைத்து போராடி இருக்கிறோம். தமிழகத்திலே கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசறையை உருவாக்கி எளிய மக்களிடமிருந்து அரசு அதிகாரிகள் பெற்ற லட்சக்கணக்கான ரூபாய் தொகையை அந்த மக்களிடமே வாங்கி கொடுத்திருக்கிறோம். எந்த அரசியல் கட்சியும் இதை செய்ததில்லை. எங்களிடையே மேம்பட்ட சமூக நீதி இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுவேன், திமுக சமூக நீதி கட்சி என்று பேசுவானே, எல்லோரையும் சமமாக நடத்துவோம் என்று பேசுவார்களே, நாங்கள் தான் இந்த மண்ணுக்குள்ளாக சமூக நீதியை சமத்துவத்தை நிலவரச் செய்தோம் என்று பேசுவார்களே, அதை விட அயோக்கியத்தனம், அதை விட பெரிய பொய் எதுவுமே இருக்க முடியாது. ஒருபோதும் மக்கள் நம்பாதீர்கள். சமூக நீதி பேசக்கூடிய இயக்கம் திமுக, சாதி எதிர்ப்பு பேசக்கூடிய ஒழிப்பு பேசக்கூடிய இயக்கம் திமுக, தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்கிற கட்சி திமுக என்றால் அடிப்படையில் ஒரே ஒரு கேள்வி. 1949 அந்த கட்சி தொடங்கப்படுகிறது. இன்று 2026 ஆகிறது. எத்தனை ஆண்டு காலங்கள்? 72 ஆண்டு காலம், 75 ஆண்டு காலம். இந்த 75 ஆண்டு காலத்திலே நீங்கள் எல்லோரையும் சமமாகத்தான் பார்க்கிறீர்கள் என்றால், திமுகவிலே முக்கியமான 3 பொறுப்புகள், ஒன்று தலைவர் பொறுப்பு, ஒன்று பொருளாளர் பொறுப்பு, ஒன்று பொதுச் செயலாளர் பொறுப்பு. இந்த 3 பொறுப்பு தான் திமுகவிலே முக்கியமான பொறுப்புகள். மதிப்பிற்குரியவர்களே, அடிப்படையிலே ஒரு உன்னுடைய தலைவர் பொறுப்பிலே, உன்னுடைய பொதுச் செயலாளர் பொறுப்பிலே தகுதியான ஒரு தேவேந்திர குலவேலாளர் உன்னுடைய கட்சியில் இல்லையா? ஒரு பறையர் இல்லையா? பிறகு என்ன? நீங்கள் சமூக நீதி பேசுகிற கட்சி. யாரை ஏமாற்றுவதற்கு சமூக நீதி? எதற்காக பேசுகிறீர்கள்? மக்களை ஏமாற்றக்கூடிய வேலையை மதிப்பிற்குரியவர்களே இந்த திமுகவும் அதிமுகவும் தொடர்ச்சியாக செய்யும். இந்த பிஜேபியும் இந்த காங்கிரசும் இந்த மாநில கட்சியுடைய தோளிலே ஏறி மாநிலத்தின் உரிமைகளை நாசிக்கி ஒவ்வொரு வருடமும், ஒவ்வொரு யுகமும், ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் மாநிலத்தின் உரிமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து மத்தியிலே குவித்துக் கொள்ளும். அதை எதிர்த்து கேட்க வேண்டிய மாநில அரசாங்கங்கள் கேட்காது. மக்களுடைய உரிமைகள் பறிபோகும். ஆக மதிப்பிற்குரியவர்களே, முடிவெடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. வாக்காளர்களாகிய நீங்கள் நல்ல அரசியலை தேட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த நாட்டிலே மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இருந்திருக்கிறார்களே, அவர்கள் எல்லோரும் நம்மை போன்ற சாதாரண மக்கள் தான். இந்த நாட்டிற்குள்ளாக
அந்த அண்ணாதுரை கட்சி தொடங்கி முதலமைச்சராக என்றால், அந்த அண்ணாதுரை தமிழகத்தில் முதலமைச்சராக மாறியிருக்கவில்லை என்றால், சென்னை பச்சையப்பன் கல்லூரியிலே பொருளாதார பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றிருப்பார். சாதாரண பேராசிரியராக இருந்திருப்பார். தமிழகத்தை ஆண்ட ராஜாஜி இருக்கிறாரே முதலமைச்சராக, அந்த ராஜாஜி முதலமைச்சராகவில்லை என்றால் சேலத்திலே ஒரு வழக்கறிஞராக இருந்திருப்பார். சாதாரண வழக்கறிஞராக. தமிழ்நாட்டை ஆண்டாரே கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக ஆகியிருக்கவில்லை என்றால் தமிழ்நாட்டுக்குள்ளாக அவர் ஒரு கதாசிரியராக சினிமாவிலே இருந்து ஓய்வு பெற்றிருப்பார். சாதாரண கதாசிரியராக. எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டை ஆண்டாரே முதலமைச்சராக எம்ஜிஆர் முதலமைச்சராக மாறி இருக்கவில்லை என்றால் மதிப்பிற்குரியவர்களே, அவர் ஜெமினி கணேசன் போல ஒரு நடிகராக ஒரு காதல் மன்னனாக இருந்து செத்து போயிருப்பார். ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக மாறி இருக்கவில்லை என்றால் ஒரு நடிகையாக சரோஜா தேவி போல தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் ஓடி வந்து தமிழகத்துடைய தொலைக்காட்சியிலே பேட்டி கொடுத்து விட்டு கர்நாடகத்துக்கே திரும்பி போயிருப்பார். மதிப்பிற்குரியவர்களே, பன்னீர்செல்வம் குருட்டு பூனைக்கு கொழுக்கட்டை கிடைத்தது போல தமிழ்நாட்டிலே அந்த பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக மாறி இருக்கவில்லை என்றால் தேனியிலே டீ கடை நடத்தி கொண்டிருந்திருப்பார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று முதலமைச்சராக இருந்தாரே கடந்த காலத்திலே, அவர் முதலமைச்சராக ஆகியிருக்கவில்லை என்றால் எடப்பாடியிலே வெள்ளமண்டி நடத்தி கொண்டிருந்திருப்பார். மதிப்பிற்குரிய பெருமகன் எங்கள் டாக்டர் காமராசர் இருக்கிறாரே, காமராசர் முதலமைச்சராக ஆகியிருக்கவில்லை என்றால் விருதுநகரிலே ஒரு மளிகை கடை நடத்தி கொண்டிருந்திருப்பார். மளிகை கடை நடத்தியவர்கள், வெள்ளமண்டி நடத்தியவர்கள், டீ கடை நடத்தியவர்கள், கதைவசனம் எழுதியவர்கள், பேராசிரியராக இருந்தவர்கள், வழக்கறிஞர்களாக இருந்தவர்கள், இது போன்ற சாதாரண மக்கள் தான் உங்கள் வாக்கு என்னும் மந்திர கோளாறு இந்த நாட்டிலே யாரும் இங்கே வெல்ல முடியாதவன் அல்ல. எங்கள் தொகுதியிலே, இந்த கல்லூர் தொகுதியிலே மதி நிற்கிறார் என்றால் சாதாரண ஆள் அல்ல. இந்த நாட்டிலே உச்சபட்ச புலனாய்வு முகமை இருக்கிறது, தேசிய புலனாய்வு முகமை. அந்த முகமையினுடைய விசாரணை எதிர்கொண்டவன் என்னுடைய சகோதரன் மதி. எந்த காலத்திலும் மக்களுக்காக களத்திலே நிற்கக்கூடிய ஒரு வேட்பாளர். இந்த தொகுதியிலே அதிமுகவினுடைய மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் எங்களுடைய அண்ணன் இருக்கிறாரு வைகோ. கடந்த 14ஆம் தேதி ஈரோட்டிலே நிதியளிப்பு கூட்டத்திலே பேசுகிறார். அந்த பேச்சை நானும் கேட்டிருக்கிறேன். வைகோவின் மீது எனக்கு மரியாதை உண்டு. 1993 திமுகவில் இருந்து வைகோ பிரிகிற போது, பிரிந்து 94 மதிமுகவை தொடங்குகிற போது இடையிலே காஞ்சிபுரத்திலே ஒரு பொதுக்கூட்டம் போடுகிறார். அந்த பொதுக்கூட்டத்திலே வலமுறிச்சான் ஒரு கண்ணிலே அறுவை சிகிச்சை செய்து கொண்டு வைகோவிற்காக பேசுகிறார். பத்திரிகைகள் வைகோ திமுகவில் இருந்து பிரிந்த போது திமுகவிலே செங்குத்து பிளவு என்று எழுதினார்கள். 9 மாவட்ட செயலாளர், 40 பொதுக்குழு உறுப்பினரோடு அண்ணன் வைகோ அவர்கள் மதிமுகவை தொடங்கினார். அன்று காஞ்சிபுரத்திலே அவர் நடத்திய மாநாடு, அவர் நடத்திய பேரணி 7 மணி நேரம் நடந்தது. லட்சக்கணக்கான மக்கள் அதிலே பங்கு கொண்டார்கள். களம் கண்ட போர்மரவர் கடலோசை படபடப்பாய், கங்கை போல் கவிநடைக்குள் பொங்கி வரும் குடிதுடிப்பாய், அன்றாண்ட பாண்டி மன்னர் ஆணி வகுத்த பெரும்படை இதுதானோ என்று சொல்லி, அதுபோல மதிப்பிற்குரியவர்களே, அப்படி வந்த வைகோ பின்னாட்களிலே என்னானா கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி ஈரோட்டிலே பேசுகிறார். என் அரசியல் வாழ்க்கை நாசமாகிவிட்டது. நான் நிறைய தவறான முடிவுகள் எடுத்திருக்கிறேன். என் வாழ்க்கையில் துர்பாகியங்கள் சூழ்ந்திருக்கிறது. கடந்த காலத்திலே நான் தவறான கூட்டணி வைத்தேன். அது கட்சியை அழித்து விட்டது. என்னை 19 மாதங்கள் தொடர்ச்சியாக சிறையிலே வைத்த ஜெயலலிதாவோடு சிறையில் இருந்து வெளியில் வந்த பிறகு நான் கூட்டணி வைத்திருக்க கூடாது. ஆனால் கூட்டணி வைத்தேன். அதல பாதாளத்திலே தோல்வியை தழுவினேன். அந்த கூட்டணியிலே கருத்து கணிப்புகள் நான் அதிமுகவோடு கூட்டணி வைத்தால் 20 சீட்டுகள் வெல்லலாம் என்று சொன்னியது. அந்த கூட்டணியிலே மதிப்பிற்குரியவர்களே, நான் அந்த கருத்து கணிப்பிலே மதிமயங்கி கூட்டணி வைத்தேன். ஆனால் தோற்று போனேன். அப்படி சர்வநாஸ்தியான என் வாழ்க்கை அரங்கேற்றம் படத்தின் கதாநாயகி போல என் வாழ்க்கை சீரழிந்து விட்டது என்று வைகோ பேசியிருக்கிறார் 20 நாட்களுக்கு முன்பாக. வயதிலே முதியவர்கள் யாரேனும் இருந்தால் நீங்கள் அரங்கேற்றம் திரைப்படம் பார்த்திருக்கிறீர்களா? அந்த கதாநாயகி என்னாவாள்? அந்த படத்திலே கதாநாயகி யார்? அந்த படத்திலே மதிப்பிற்குரியவர்களே, அந்த கதாநாயகி உண்மையிலே வருத்தத்துக்குரியவள். குடும்ப சுமையை போக்குவதற்காக அவர் பாலியல் தொழிலே ஈடுபடுவார். ஒரு காலகட்டத்திலே எல்லோராலும் கைவிடப்பட்டு
வாழ்க்கையில் வழி தெரியாது நிற்கிற போது கடந்த காலத்து காதலனை மனமுடிப்பார். அப்படி மனம் முடித்த பிறகும் இறுதி நாட்களிலே மன பிறழ்வுக்கு ஆட்பட்டு மனநிலை பாதிக்கப்பட்டு போவாள் அந்த கதாநாயகி. அவ்வளவு துன்பமான கதை அரங்கேற்றம் படத்தினுடைய கதை. அந்த கதாநாயகியோடு தன் வாழ்க்கையை ஒப்பிட்டுக் கொண்டார் வைகோ. இது நான் சொன்னதல்ல, வைகோ சொன்னது. இந்திய நாடாளுமன்றத்திற்குள்ளே மிஸ்டர் ராஜீவ் காந்தி நீங்கள் எங்கே ஓடுகிறீர்கள் என்று கேட்டாரே வைகோ, அந்த வைகோ அவருடைய அரசியல் அந்திமத்திலே அஸ்தமனத்திலே நின்று கொண்டிருக்கிறார். அவருடைய கட்சி வேட்பாளர்கள் அவர் கட்சி சின்னத்திலே நிற்காமல் திமுகவுடைய உதயசூரியன் சின்னத்திலே நின்று வெற்றி பெறுகிற அளவிற்கு அந்த கட்சி ஒழிந்து போய்விட்டது. ஆக புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள். அவர்களால் ஒன்றும் முடியாது. முடியும் என்றால் எப்போதோ அவர்கள் செய்திருக்க வேண்டும். எல்லாவற்றையும் இழந்தவர்கள், எல்லாவற்றையும் விட்டு வந்தவர்கள், யாரும் இங்கே வீழ்த்த முடியாதவர்கள் அல்ல. மதிப்பிற்குரியவர்களே, கல்வி கண்டிருந்த காமராசர், எங்கள் ஐயா கல்வி கண்டிருந்த காமராசர் மக்களிடத்திலே கையேந்தி அரிசி வாங்கி பள்ளி பிள்ளைகளுக்கு சமைத்து போட்டானே அந்த பெருமகன், அவர் இறந்த போது கண்ணதாசன் தான் பாடினார். காமராசர் இறந்த போது என்ன பாடினார்? தங்கமே, தென்பொதிகை சாரலே, சிங்கமே என்றழைத்து சீராட்ட தாய் தவிர வேறு ஒரு சொந்தமில்லை, துணை இருக்க மங்கை இல்லை, தூயமணி மண்டபங்கள் தோட்டங்கள் ஏதுமில்லை, ஆண்டி கையில் ஓடு இருக்கும் அது கூட உனக்கு இல்லையே காமராசுன்னு எழுதுறான். பிச்சைக்காரன் கூட ஓடு வச்சிருப்பான்டா, பிச்சைக்காரன் கூட ஓடு இருக்கும்டா, அது கூட இல்லாம செத்து போயிட்டேடா காமராசுன்னு எழுதுறான். அந்த காமராசர் மதிப்பிற்குரியவர்களே, தி கிங் மேக்கர், இந்தியாவினுடைய 2 பிரதமர்களை உருவாக்கியவர், அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், தமிழகத்தில் 12 வருடங்கள் காங்கிரசினுடைய தலைவர், 2 முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சர், தி ஜாம்பவான், பொலிட்டிக்கல் ஜெயண்ட், அந்த காமராசர் விருதுநகரிலே அவருடைய சொந்த ஊரிலே கல்லூரி பருவம் தாண்டாத பே சீனிவாசன் என்கிற மாணவனிடத்திலே தோற்று போனார். ஒரு மாணவன் காமராசரை தோற்கடித்தார். அறிஞர் அண்ணாதுரை இருக்கிறாரே, அவர் இறந்த போது கூடிய கூட்டம் 10 லட்சத்திற்கு மேலே, கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அதிலே இடம்பெறக்கூடிய அளவிற்கான கூட்டம், அண்ணாதுரைக்கு கூடிய கூட்டம். இதுவரை தமிழகத்தில் எந்த தலைவனுக்கும் அப்படி ஒரு கூட்டம் கூடியது இல்லை. அந்த அண்ணாதுரை, திமுகவை தோற்றுவித்த அண்ணாதுரை, தமிழ்நாட்டுக்குள்ளாக தேசிய கட்சிகளுடைய அராஜகத்தை ஒழித்து முதலாக மாநில கட்சி ஆட்சி அரியணையிலே ஏற்றியவன் அறிஞர் அண்ணாதுரை. அந்த அண்ணாதுரை சொந்த தொகுதியிலே காஞ்சிபுரத்திலே தோற்று போயிருக்கிறார். சிம்மக்குரோலவன் சிவாஜி கணேசன் தெரியும் தானே உங்களுக்கு, எங்கள் ஊர்க்காரர். எம்ஜிஆருக்கு ஒரு கூட்டம் கூடும் என்றால் போட்டிக்கு சிவாஜிக்கு ஒரு கூட்டம் கூடும். செவாலியே சிவாஜி கணேசன், தென்னகத்தினுடைய மர்லன் பிராண்டோ, அவர் நடித்தால் ரசிக்காத ஆட்கள் உண்டா? அவர் கண்ணீர் சிந்தினால் கண்ணீர் விடாத பெண்கள் உண்டா? எத்தனை பெரிய கலை உலகத்தினுடைய அடையாளம் சிவாஜி கணேசன். அந்த சிவாஜி கணேசன் தேர்தலிலே எங்கள் ஊரிலே திருவையாறிலே நிற்கிற போது சொந்த தொகுதி மக்கள் தோற்கடித்தார்கள். எம்ஜிஆர் இறந்த பிறகு கட்சி 2ஆக உடைகிறது, அதிமுக 2ஆக உடைகிறது, ஜானகி அணி ஜே அணி உருவாகிறது. அதுவரை எம்ஜிஆருடைய ரசிகர்கள் ரத்தத்தின் ரத்தங்கள் ஜானகியை அன்னை 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 என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். 2 வருடத்தில் ஜானகியை விட்டுவிட்டு ஜெயலலிதா பக்கம் தாவி விட்டார்கள். ஆக இங்கே வெல்ல முடியாதவர்கள் என்று எவனும் கிடையாது, எந்த கொம்பனும் கிடையாது. வெல்ல முடியாதவர்கள் என்று யாரும் கிடையாது. எங்களால் வெல்ல முடியும். எங்கள் சகோதரன் மதியாலே இந்த தொகுதியை வெல்ல முடியும். நீண்ட நெடும் போராட்ட அரசியல் வரலாறு கொண்டது அவனுடைய வாழ்க்கை. தன்னுடைய வாழ்க்கையவே போராட்டக்களமாக வைத்துக் கொண்டவன், சமத்துவத்தை நோக்கி ஒவ்வொரு நாளும் அடியெடுத்து வைக்கக்கூடியவன். மதிப்பிற்குரியவர்களே, ஒன்றை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எங்களுடைய தலைவர் பிரபாகரன், எங்களுடைய தலைவர் பிரபாகரன், எங்கள் தலைவன் பிரபாகரன் ஈழத்திலே நிற்கிறார். 30 ஆண்டு காலத்திற்கு மேலாக ஒரு விடுதலை போராட்டத்தை நடத்துகிறார். 1000 கோடி எரிமலை அடைகாத்த பெருநெருப்பு, தமிழ் தேசிய இனத்தின் பெருஞ்சிறப்பு. எங்கள் தலைவன் தேசிய தலைவன் பிரபாகரன் அவர்கள் களத்திலே நின்று யுத்தத்தை நடத்துகிற போது இறுதி நாட்களிலே 2009 ஒட்டுமொத்த இனமும் செத்து விழுகிற அந்த இறுதி நாட்களிலே மதிப்பிற்குரியவர்களே, நீங்கள் புகைப்படத்தை பார்த்திருக்க கூடும். எங்கள் பிள்ளை பாலச்சந்திரன் அவர்கள் நெஞ்சிலே தோட்டாலாங்கி கீழே விழுந்து கிடப்பானே அந்த சின்னஞ்சிறுவன், தமிழ் தேசிய இனத்தினுடைய இளவரசன், எங்கள் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய பிள்ளை, எங்கள் இளவரசன் பாலச்சந்திரன் செத்து போய் தோட்டாக்கள் நெஞ்சிலே தாங்கி கீழே கிடப்பானே. உலகமே அழுததே அந்த புகைப்படத்தை பார்த்து. அந்த காலகட்டத்திலே மதிப்பிற்குரியவர்களே, உலகத்தின் 54 நாடுகளில் விடுதலை புலிகள் அங்கீகரிக்கப்பட்ட இயக்கம்
அதை தாண்டி பல நாடுகளில் விடுதலை புலிகள் இயங்கிக் கொண்டிருந்தது. எங்கள் தலைவன் பிரபாகரன் நினைத்திருந்தால் 24 மணி நேரத்தில் 24 மணி நேரத்திற்குள்ளாக உலகின் எந்த நாட்டுக்கு வேண்டுமானாலும் தன் பிள்ளையை அனுப்பி வைத்திருக்க முடியும், காப்பாற்றிக் கொண்டிருக்க முடியும். ஆனால் களத்திலே என்ன முடிவெடுத்தான்? என் படையணியிலே இருக்கிறானே கடைசி வீரன், அவன் குடும்பம் மட்டும் சிக்கிக் கொண்டிருக்கிற போது நான் மட்டும் வெளியேறுவது நியாயமாக இருக்காது. அவனுக்கு என்னவோ அதுதான் எனக்கும் என்று சமத்துவத்தோடு சமர்க்களத்தை சந்தித்தானே எங்கள் பெருந்தலை. அந்த தலைவனுடைய குணத்தோடு அவன் பிள்ளைகள் களத்திலே நிற்கிறோம். உங்களுக்கு வலித்தால் எங்களுக்கு வலிக்கும். உங்களுடைய நல்லது எங்களுக்கும் நல்லது, உங்களுடைய கெட்டது எங்களுக்கும் கெட்டது. மதிப்பிற்குரியவர்களே, நீங்கள் புலிகளை பார்த்ததுண்டா? அதன் கண்களை பார்த்ததுண்டா? புலிகளை நேரிலே பார்க்கிற அந்த பரவசத்தை நீங்கள் உணர்ந்ததுண்டா? புலியின் கண்கள் மினுக்கும், அதன் கண்கள் கூர்மையானது. எவ்வளவு இருட்டிலும் ஒரு புலி தன் எதிரியை கண்டுபிடித்து விடும். பக்கத்திலே இருந்து தெரியாத பகைவர்களை கூட புலி தூரத்திலே இருக்கும் போது கண்டுபிடித்து விடும். புலிக்கு அஞ்ச தெரியாது, புலிக்கு பயப்பட தெரியாது, புலிக்கு உரிமை மட்டுமே தெரியும், புலிக்கு சிலிர்த்து எழ மட்டுமே தெரியும். ஒரு புலியின் முன்னாலே அதன் இனத்திற்கு எவன் ஒருவனும் தீங்கு செய்துவிட்டு உயிரோடு இருந்து விட முடியாது. அப்படி புலி போல சீமானும் அவன் தம்பிகளும் களத்திலே நிற்கிற வரை என் மக்களுக்கு எந்த ஆபத்துனாலும் அது எங்களை தாண்டித்தான் வரணும், எங்களை தாண்டித்தான் வரணும். எங்களுடைய மதி வேட்பாளர் இதே பகுதியிலே ஒரு டாஸ்மாக் கடையை அகற்றுவதற்காக, டாஸ்மாக் கடை இருக்கக்கூடாது, மக்களை அது கெடுக்கிறது என்கிற ஒரே காரணத்திற்காக பள்ளி பிள்ளைகள் கெட்டு போகிறார்கள், பெண்கள் சொல்ல முடியாத துயரத்தை அனுபவிக்கிறார்கள், சமூகம் சீர்கெட்டு போகிறது என்கிற ஒரே காரணத்திற்காக இதே மதிவாணன் அவர்கள் அந்த டாஸ்மாக் கடைக்கு எதிராக தொடர்ச்சியாக 10 நாட்கள் போராட்டம் செய்தார். அப்பொழுதும் கடை அகற்றப்படவில்லை என்றவுடன் தொடர்ச்சியாக உண்ணாவிரதத்தை, தண்ணீர் கூட அருந்தாத உண்ணாவிரதத்தை அறிவித்தவன் தான் இதே இசை மதிவாளன். சாதாரண ஆள் இல்ல. நீங்க பார்க்கிற வேட்பாளர் தண்ணி கூட அருந்தாத 2 நாட்கள் தொடர்ச்சியாக பட்டினி கிடந்து அந்த போராட்டத்திலே அவன் உயிர் போனாலும் போனதுதான், உயிர் போனால் போகட்டும், என் சமூகம் முன்னேற வேண்டும், டாஸ்மாக் அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லி போராட்ட களத்திலே போராடி நின்று உயிரை துச்சமென நினைத்து சாதித்தவன். அந்த கடை நீக்கப்பட்டிருக்கிறது. இது வரலாறு, இந்த தொகுதியிலே இது வரலாறு. ஆக மதிப்பிற்குரிய பெருமக்களே, உங்களுடைய வாக்குகளை மதிப்பு மிக்க வாக்குகளை நாங்கள் மதிக்கிறோம். உங்களுடைய மதிப்பு மிக்க வாக்குகளை இந்த தொகுதியிலே போட்டியிடுகிற என்னுடைய அருமை சகோதரர், அன்பு சகோதரர் சீமானுடைய தம்பி, கள போராடி சுத்த வீரன் இசை மதிவாணன் அவர்களுக்கு உங்களுடைய வாக்குகளை அளித்து அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறச் செய்ய வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். எளிய மக்களே, நாங்கள் உங்கள் பிள்ளைகள், நம்பிக்கையோடு இருங்கள். நாளைய பொழுதின் மீது நம்பிக்கையோடு இருங்கள். இளைஞர்களே, நாளைய பொழுதை புதிய கனவுகளோடு தொடங்குங்கள். அந்த கனவுகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு நித்தம் துடித்திருங்கள், உழைத்திருங்கள். இந்த பிள்ளைகள் உங்களோடு இருக்கிறோம், நீங்கள் எங்களோடு இருக்கிறீர்கள். வரலாறு இறந்து விட போவதில்லை, காலம் நின்று விட போவதில்லை, இந்த பிள்ளைகள் வெல்லாமல் இருக்க போவதில்லை. நாம் உறுதியாக வெல்லுவோம். தமிழ்த்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நன்றி, வணக்கம்.